ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள எல்லோரும் சந்தோஷமாக இருக்கான்னு நான் ஆசைப்பட்றேன். கர்த்தருக்குள்ள எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் அவர் மென்மேலும் உங்களை பெருக செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மென்மேலும் பெருக செய்வாராக. ஸோ இந்த நேரத்தில் கூட அவர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்கள் குடும்பங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். அதாவது குடும்பத்து மேலே அவர் ரொம்ப ஆர்வம் எடுக்கிறார். வரப்போகிற நாட்களில் உங்கள் குடும்பத்து மேலே இன்னும் அதிக அக்கறை உள்ள தெய்வமாக இருக்க போகிறார். அதாவது உங்கள் குடும்பத்து மேலே அவர் ரொம்ப அக்கறை உள்ள தெய்வமாக இருக்க போகிறார். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம இந்த செக்ஷனை ஆரம்பிப்போம். ஏசப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்களை இந்த இடத்துல நிற்க வைத்து உங்களுடைய வார்த்தைகளை எடுத்து பேச வைக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திர, உங்கள் வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு அது 100 மடங்கு பலன் தர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது 100 மடங்கு பலன் தரணும் ஆண்டவரே. 100 மடங்கு பலன் தர உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஏசப்பா, ஏதோ விழுந்து போன தாவீதின் கூடாரங்களை திரும்பவும் எடுத்து கட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர். இந்தபடி நாங்கள் எத்தனை பேர் எத்தனை இடத்துல விழுந்து போயிருந்தாலும், எந்த சூழ்நிலை விழுந்து போயிருந்தாலும் அதை நீங்கள் திரும்பியும் எடுத்து சரி பண்ணி நீங்கள் கட்டுறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாயின்னு சொன்ன ஆண்டவர். இந்த நேரத்தில் கூட எந்தெந்த காரியங்கள் எங்களை விட்டு போச்சோ அந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் திருப்பி கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்களுக்குள்ள வாசம் பண்ணி அந்த சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்ற வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நீங்கள் பழிக்க வைங்க ஆண்டவரே. சகலத்தையும் நாங்கள் திருப்பி கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நினைச்சா எங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைச்ச எல்லா காரியங்களையும் உங்களால் செய்ய முடியும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. முழுசாக எங்களோட இருதயத்தை உங்கள்கிட்ட தரோம் ஆண்டவரே. ஏதோ 50% 90% நான் உங்கள்கிட்ட தரல ஆண்டவரே. என்னோட இருதயத்தின் 100% நான் உங்க கரத்துல வைக்கிறேன் ஆண்டவரே. உங்க கரத்துல வைக்கிறேன். நீங்க எடுத்து என்னோட இருதயத்தை நீங்க பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. ரெடி பண்ணுங்க ஆண்டவரே. நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பான்னு சொன்ன மாதிரி, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பான்னு சொன்ன மாதிரி இந்த நேரத்துல கூட நாங்க நீதியினால் ஸ்திரப்பட, நாங்க இன்னும் நீதியில ஸ்திரப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. கொடுமைக்கு தூரமாவான்னு சொன்ன வார்த்தையின்படி நாங்க எங்களுக்கு வருகிற எல்லா கொடுமைக்கும், வருகிற எல்லா கொடுமைக்கும், எங்க குடும்பத்தில் வருகிற எல்லா கொடுமைகளுக்கும் நாங்க தூரமாக ஆண்டவரே. எங்க குடும்பம் கொடுமைகளுக்கு தூரமாக இருக்கிற குடும்பமா மாற்றி போடுங்க ஆண்டவரே. இத்தனை நாட்கள் எங்க குடும்பம் கொடுமையில நிறைந்திருந்த குடும்பமா இருந்துச்சு. ஆனா இந்த பிரேயர் நாங்க கேட்கும் போது எங்க குடும்பம் அந்த கொடுமையிலிருந்து தூரமாக குடும்பமா மாறுறதுக்காக நன்றி செலுத்திக்கணும் ஆண்டவரே. பயமில்லாமல் இருக்க திகிலுக்கு தூரமாக அது எங்களை அணுக முடியாது என்ற வார்த்தையின்படி இந்த நேரத்தில் கூட நாங்கள் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நாங்கள் பிளஸ் பண்றோம் ஆண்டவர். எங்க குடும்பத்தையும் எங்களையும் எங்க குடும்பத்தையும் நீங்க வேலி அடைத்து, அன்று எப்படி யோபுவை வேலி அடைத்து நீங்க பாதுகாத்த மாதிரி இந்த நேரத்தில் எங்களை நீங்க வேலி அடைத்து பாதுகாக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நீங்க வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. எத்தனை கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் எத்தனை எங்களை சுற்றி வந்த போதும், எத்தனை எங்களுக்கு அறியாமல் இருக்கும் போது, அந்த பிரச்சனைகள் எங்களுக்கு வருகிறது தெரியாததுக்கு முன்னாடியே நீங்க அதை ஃபுல்லா எங்களை விலைக்கு போட்டிருக்கீங்களா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த பிரச்சனையில இருந்து எங்களை விலைக்கு கூட்டு உங்களை மகிமைப்படுத்தவும், உங்களை ஆராதிக்கவும், உங்களை துதிக்கவும், உங்கள் வார்த்தைகளை எடுத்து பேசவும் அதற்காக வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிரச்சனையிலிருந்து எங்களை கூட்டு வந்திருக்கீங்களா ஆண்டவரே. எத்தனையோ பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்ல நாங்க மாட்டி இருந்தா, நீங்க மட்டும் இல்லாட்டினா, உங்களுடைய பலம் மட்டும் இல்லாட்டினா, உங்களுடைய கிரியைகள் மட்டும் அந்த இடத்துல இல்லாட்டினா அப்போவே நாங்க அழிந்து போயிருப்போம் ஆண்டவரே. ஆனா நீங்க உங்க கிரியைகளை, எங்களுடைய பாவம் டைம்ல உங்க கிரியைகள் வெளிப்பட்டதுக்காக, எங்களுடைய கஷ்டங்கள் டைம்ல, எங்களுடைய கடன் டைம்ல, எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல நாங்க பலவீனமா படுத்துற டைம்ல உங்கள் கிரியைகள் எல்லாம் அந்த டைம்ல வெளிப்பட்டதுக்காக, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்க வாழ்க்கையில கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக ஆண்டவரே. இன்னும் எங்க வாழ்க்கையில கிரகிக்க முடியாத, இத்தனை நாட்கள் நீங்க செய்த காரியத்தை விட கிரகிக்க முடியாத பெரிய பெரிய காரியங்கள்
காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்து கொண்டிருங்க ஆண்டவரே. கிரகிக்க முடியாத காரியங்களை இந்த 2 மாசத்துக்குள்ள நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. இந்த 2 மாசத்துக்குள்ள அந்த கிரகிக்க முடியாத காரியம்னா என்னன்றதை நாங்க பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதை கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் எங்க வாழ்க்கைக்குள்ள நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. ஏன்னா கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருந்தால் தான் நீங்கள் உலகத்துலேயும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருந்து பாருங்கள். அவர்கிட்ட வாங்க. உங்களுக்கான சீன் இருக்குது, உங்களுக்கான சீனி இருக்கு, அது முடிஞ்சு போகல. உங்களுக்கான தரிசனம் இருக்கு, அது வைக்கப்பட்டிருக்குது, அது வந்து செத்து போக கிடையாது. உங்களுக்கான தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது சாகாது. அது வந்து செத்து போயிடுச்சு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கான தரிசனம் வந்து செத்து போயிடுச்சு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த தரிசனம் சாகாது, அந்த தரிசனம் சாகாது. உன் தரிசனம் இன்னும் சாகவில்லை, அது உயிரோடு கூட தான் இருக்குது. அது செத்து போயிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க புலம்பிக்கிறீங்களே, அந்த தரிசனம் வந்து செத்து போச்சு, அந்த தரிசனம் வந்து அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நீங்க புலம்பிக்கிறீங்களே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, அது முடிவிலே விளங்கும், அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு. அந்த தரிசனம் இன்னும் சாகவில்லை, அது அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. என்னோட பையன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் பையனை நான் ஆசையா பெற்றேன், என் பையனை நான் ஆசையா வளர்த்தேன், ஆனா அவன் இவ்வளோ சேட்டை பண்ணி இவ்வளோ வந்து கீழே போயிட்டானே, என் மக வாழ்க்கை என்ன ஆகுறது, எப்படி நான் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி தரது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிறீங்களா? தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலை விளங்கும், அது பொய் சொல்லாது. அவர் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது. அவர் சொல்லியிருக்காரு, உன் தரிசனம் இன்னும் சாகலப்பா, உன் தரிசனம் இன்னும் சாகலமா, நீ ஏமா புலம்பிக்கிருக்க? தரிசனம் சாகலமா, இன்னும் உயிரோட தான் இருக்கு. உன் மகனோட வாழ்க்கை இன்னும் உயிரோட தான் இருக்கு, உன் மகளோட வாழ்க்கை இன்னும் உயிரோட தான் இருக்கு, இன்னும் உயிரோட தான் இருக்கு. அது இன்னும் உயிரோடையே இருக்கும், அது என்றென்றைக்கு உயிரோடே இருக்கும், அது என்றென்றைக்கு உயிரோட இருக்கும். தரிசனம்லாம் சாகாதுங்க. தரிசனம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். மனுஷனோட பிராமிஸ் அது செத்து போயிடும். மனுஷன் பண்ற பிராமிஸ் ஒரு டைம்ல இல்லாட்டா இன்னொரு டைம்ல செத்து போயிடும் அந்த பிராமிஸ். ஆனா தேவனுடைய உடன்படிக்கையோ அது என்றென்றும் மாறாத உடன்படிக்கையா இருக்கு. அதான் தாவீதுக்கு நிச்சயமான கிருபையோடு உனக்கு நான் திரும்பவும் இறங்குவேன் சொன்ன ஆவியானவர். ஸோ இந்த நேரத்தில் கூட அதே கிருபையோட, அதாவது அந்த மாறாத உடன்படிக்கையோட அவர் திரும்ப வீட்டுக்குள்ள இறங்குவார். அந்த இறங்குறதுக்கான டைம் தான் இது, அந்த இறங்குறதுக்கான டைம் தான் இருக்கு. அது மாறாத கிருபைங்க, அது மாறாத கிருபை, அது மாறாத உடன்படிக்கை. பிராமிஸ் இன்னைக்கு ஒன்று பண்றான், இன்னைக்கு நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி பிராமிஸ் பண்றான், ஆனா அது அடுத்த நாள் பண்ணிடுறான். பிராமிஸுக்கு மதிப்பு அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் உன் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்காருன்னா, ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்காருன்னா, அந்த வாக்கு தத்துவம் தலைமுறை தோறும் தொடர்ந்துகிட்டே இருக்கும், தலைமுறை தோறும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உனக்கு அந்த வாக்கு தத்துவம் பழிக்கும், அதுக்கப்புறம் உன் பிள்ளைக்கு அந்த வாக்கு தத்துவம் பழிக்கும், அதுக்கப்புறம் உன் பேர குழந்தைகளுக்கு அந்த வாக்கு தத்துவம் பழிக்கும். ஏன்னா அது ஆண்டவர் பண்ணதுங்க, அது ஆண்டவர் பண்ணது, மனுஷன் பண்ணது கிடையாது. மனுஷன் பண்ணா ஓன்ட்ட கூட அந்த இது வந்து சரியா வேலை செய்யாது. ஆனா ஆண்டவர் பண்ணா உன் பேர குழந்தை வரைக்கும் அது வேலை செய்யும். இதுதான் ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் பிராமிஸுக்கும் கவனன்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். பிராமிஸுக்கும் கவனன்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஓ சீனி இன்னும் முடியல. எக்ஸாம்பிள் சொல்லவா? உன் சீனி இப்பதான் வரப்போகுது. நீ ஒரு இடத்துல முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல லைஃபே இல்லை ஆண்டவரே, இதுக்கு மேல என்ன ஆண்டவரே, போதும் ஆண்டவரேன்னு சொன்ன எலியாவை தான் அவர் திரும்பவும் ஓட வைத்தார். போதும்னு சொன்னா திரும்ப ஓடுனா, போதும்னு சொன்ன இடத்துல ஆரம்பத்தை கொடுக்கிற தேவன். ஸோ இந்த நேரத்தில் நீங்க உங்க லைஃப்பை பார்த்து சொல்றீங்களா, இந்த லைஃப்ல என்னால் இருக்க முடியல, இந்த லைஃப் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த லைஃப் எனக்கு போதும்னு சொல்றீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை திரும்பவும் ஓட பண்ணுவேன். எத்தனை நாள் முடங்கி கிடப்ப, எத்தனை நாள் வந்து முடங்கியே கிடப்ப, ஒரு மூலையிலேயே இருப்ப, எத்தனை நாட்கள் வந்து எல்லாத்துக்குமே தெரியாம மறைமுகமாவே இருப்ப. ஆண்டவர் சொல்றாரு, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது.
மலையின் மேல இருக்கிற பட்டணம் நீயே, மலையின் மேல இருக்கிற பட்டணம் நீயே. சோ நீ மறைந்திருக்க மாட்ட, நீ மறைந்திருக்க மாட்ட. மோசையே சின்ன பிள்ளையில கொல்ல போனாங்க, மோசையே சின்ன பிள்ளையில கொல்ல போனாங்க. ஆனா மோசே சீனுக்கு வந்தது 80 வயசுல. 80 வயசுல சீனுக்கு வரான், 80 வயசுல சீனுக்கு வரான். இயேசுவை குழந்தையில கொல்ல பார்த்தாங்க. ஆனா இயேசு சீனுக்கு வந்த வயசு 30. உன்னையும் சில பேர் அழிக்க நினைக்கிறாங்களா? இந்த டைம்ல நீ சீனுக்கு வர, இந்த டைம்ல நீ சீனுக்கு வர. 2 பேருமே உலகத்தை கலக்குனாங்க. அவரும் விடுவிச்சாரு, இவரும் விடுவிச்சாரு. சோ உன்னை அழிக்க பார்க்குறாங்களா? உன்னை கொல்ல திட்டம் போடுறாங்களா? நீ வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ சீனுக்கு வர டைம் இது, நீ சீனுக்கு வர டைம் இது. இயேசுபா சொல்றாரு, டேய் என்னையும் குழந்தையில கொல்ல பார்த்தாங்கடா, டேய் என்னையும் குழந்தையில கொல்ல பார்த்தாங்கடா. ஆனா 30 வயசுல நான் சீனுக்கு வந்து நின்னேன்டா. ஆனா நான் 30 வயசுல சீனுக்கு வந்து நின்னேன். மோசே என்னையும் குழந்தையில கொல்ல பார்த்தாங்கப்பா, நான் 80 வயசுல சீனுக்கு வந்து நின்னேன். சோ இவங்களுக்கு சீன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உனக்கும் சீன் இருக்கும். உன்னை அழிக்க நினைத்தவர்கள் கண்களுக்கு முன்பாக உன் தலையை அவர் உயர்த்துவார். உன் தலையை அவர் உயர்த்த போகிற நேரமாக போகிறது. உன் தலையை அவர் உயர்த்துவார், உன் தலையை அவர் உயர்த்துவார். எத்தனை நாட்கள் நீ தலை குனிந்து இருந்திருப்பாய் என்று தெரியவில்லை, எத்தனை நாட்கள் நீ தலை குனிந்து இருந்திருப்பாய் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராக கடந்து வருகிறது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் எப்படிப்பா மறைந்திருக்கும்? எப்படி மறைஞ்சிருக்கும்? மறைஞ்சிருக்காது. சோ ஆண்டவர் உன்னை மறைந்து இருக்க விரும்பவில்லை. நீ நின்னா தெரியணும், எல்லாத்துக்கும் நீ நிக்கிறது தெரியணும், எல்லாத்துக்குமே தெரியணும் நிக்கிறது. சோ மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த டைம்ல நீ சீனுக்கு வரப்போற. இந்த டைம்ல எத்தனையோ மனிதர்கள் உன்னை அழிக்கணும் என்று திட்டம் தீட்டினாலும், எத்தனையோ மனிதர்கள் உன்னை அழிக்கணும் என்று திட்டம் தீட்டினாலும், உன்னை முடக்கணும் என்று ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னு வச்சுக்கோவே, ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னு வச்சுக்கோவே, ஆண்டவர் பின்னாடி இந்த திட்டத்தை போடுவாரு. ஆண்டவர் ஒரு திட்டத்தை போடுவாரு. இவன் அழிக்கணும் திட்டம் போடுறாங்க, அப்ப இவனை வந்து இப்பவே நான் சீனுக்கு கொண்டு வரேன், இப்பவே நான் சீனுக்கு கொண்டு வரேன். உன்னை அழிக்கணும் திட்டம் போட்டாங்க, உன்னை அழிக்கணும் திட்டம் போட்டாங்களா? உன்னுடைய வளர்ச்சியை குறைக்கணும் தான் போட்டாங்களா? இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் சீனுக்கு கொண்டு வர டைம். சோ குழந்தையில அழிக்க பார்த்த இயேசு 30 வயசுல வந்து சீன்ல வந்து நின்னாரு. மோசே 80 வயசுல வந்து சீன்ல நின்னாரு. இப்ப சொல்றாரு ஆண்டவர், நீ இந்த நேரத்துல நீ சீனுக்கு வர போற, நீ சீனுக்கு வர போற, நீ உலகத்தை கலக்க போற. உலகத்துல நீ யாருன்னு காட்டுற நேரம், உலகத்துக்கு நீ யாருன்னு காட்டுற நேரம். சோ உன்னை உலகம் எங்கும் அவர் கூட்டி செல்வார். உன்னை உலகம் எங்கும் கூட்டி செல்ற போற டைம், அதாவது நீ சீனுக்கு வர டைம், நீ சீனுக்கு வர டைம், உன்னோட டைம், நீ கால் எடுத்து வைக்கிற டைம், நீ ஆடுற டைம், நீ ஓன் டைம் இது, ஓன் டைம். இத்தனை நாட்கள் உன் சத்துருக்கள் உன்னை வைத்து விளையாடி இருக்கலாம், உன் எதிரிகள் உன்னை வைத்து விளையாடி இருக்கலாம். ஆனால் உன் டைம் வரும்போது நீ விளையாடுவ, எல்லாரும் பார்ப்பாங்க. நீ விளையாடுவ, எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரோட கண்களும் பார்க்கும். இதோ தேவனுடைய மகிமை உன்மேல் உதிக்கும். கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிச்சுச்சுன்னா நீ விளையாடுவ. சுத்தி இருக்க எல்லா கண்களும் உன்னை ஏகமாய் காணும். இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சம் உள்ள எல்லா கண்களும் உன்னை பார்க்கும். அதாவது கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிச்சுச்சுன்னா நீ சீனுக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். கர்த்தருடைய மகிமை ஒரு லைட் வந்து உன் மேல அடிச்சுச்சுன்னா நீ சீனுக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். இந்த நேரத்துல அந்த லைட் உன் மேல அடிக்குது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். கர்த்தருடைய மகிமைங்க, கர்த்தருடைய மகிமை உலகத்தனோட மகிமை கிடையாது. கர்த்தருடைய மகிமையே, அதாவது பரலோகத்துல உட்கார்ந்து இருக்கிறவருடைய மகிமை உன் மேல உதிக்க போகுது. அதாவது அந்த பிரகாசமான மகிமை உன் மேல உதிக்க போகுது. அந்த மகிமைன்றது அற்புதங்கள் பண்றது, ஆச்சரியங்கள் பண்றது, அடையாளங்களை கொடுக்கிற அந்த அடையாளங்களும் அந்த ஆச்சரியங்களும் அந்த அற்புதங்களும் உன் மேல உதிக்கும். இதை விட்டு சொல்லவா நானு, இதை வசனம் இல்லாம நான் சொல்லவா? கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் சொல்றத நான் இப்படி சொல்லவா? கர்த்தருடைய அற்புதங்களும் ஆச்சரியங்களும் அடையாளங்களும் உன்மேல் உதிக்கும்.
கர்த்தருடைய அற்புதங்கள், ஆச்சரியங்கள், அடையாளங்கள், மிராக்கிள்ஸ் எல்லாமே உன் மேல உதிக்க போகுது. உன் மேல உதிக்க போகுது. கர்த்தருடைய செயல்கள் எல்லாம் உன் மேல காணப்பட போகுது. அதாவது உன்னை பார்க்கிறவர்கள் அவரை பார்க்கிற மாதிரி. உன்னை பார்த்தா அப்படியே அவர் தெரியணும். ஏசப்பா அந்த காலத்துல இப்படிதான் இருந்திருப்பாரா, ஏசப்பா அந்த காலத்துல இப்படிதான் அப்படி தெரியணும். அதுதான் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஸோ அவருடைய மகிமை மேலே உதிக்க போகுது. ஸோ நீங்கள் எதற்காகவும் கவலைப்படாதீங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் ரொம்ப நாள் மறைஞ்சிருக்க மாட்டாது. ஸோ அவர் வெளியே கொண்டு வர டைம் இது. அவர் உங்களை வெளியே கொண்டு வர டைம். அதாவது நீங்க காத்திருந்ததுக்கான ஒரு நேரம் முடிஞ்சு நீங்க வெளியே பிரகாசிக்கிறதுக்கான நேரம் ஸ்டார்ட். நீ காத்திருந்திருக்க ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க. அந்த விஷயத்துக்கு வெயிட் பண்ணதுக்கான ஒரு பதில் வந்துருச்சு. நீ வெயிட் பண்ணதுக்கான பதில் உனக்கு வந்துருச்சு. உன் வீட்டு கதவை தட்டிருச்சு. நீயும் பார்த்துட்ட அந்த பதில உன் கண்கள் கண்டது. அதுதான் கர்த்தருடைய மகிமை. உன் மேல கர்த்தருடைய மகிமை இருந்துச்சுன்னா நீ தொடுற இடம் ஃபுல்லா பதிலா மாறும். நீ கால் வைக்கிற இடம் ஃபுல்லா அது பதிலா மாறும். பதிலே இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கான பதிலை தருவாரு. அதாவது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும்ல, அதுதான் பதில். கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிச்சிருச்சுன்னா அதுதான் பதில். வேற எதுவும் பதில் கிடையாது. கர்த்தருடைய மகிமை தான் பதில். இந்த இடத்துல அவருடைய அற்புதங்களும், அவருடைய ஆச்சரியங்களும், அவருடைய அடையாளங்களும் உன் மேல உதிக்கும் போது கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பதிலா மாறும். ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லா சொல்யூஷனா மாறும். ப்ராப்ளம்ஸே கிடையாது உன் லைஃப்ல. இனிமேல் ப்ராப்ளம்ஸா இருந்த உன் லைஃப் இனிமேல் சொல்யூஷனா மாறிக்கிட்டே போகும். மற்றவங்க ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு உன்கிட்ட வரும்போது நீ பேசும்போது அவர்களுக்கு சொல்யூஷன் உண்டாகும். ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. புரியுதா? கர்த்தருடைய மகிமை, அதாவது அவருடைய செயல்கள் ஃபுல்லா உன்னிடத்தில் வந்ததுனால மற்றவர்கள் ஏசப்பா இருந்த காலத்துல, ஏசப்பா இருந்த இடத்துல பிரச்சனைன்னு ஒருத்தர் வந்து நின்னா அவனுக்கு பதில் கண்டிப்பா கிடைச்சுதான் ஆகணும். ஏன்னா ஏசப்பா கிட்ட வந்து நிக்கிறான். ஏசப்பா கிட்ட வந்து நின்னா பதில் இல்லாம இருக்காது. சோ இந்த நேரத்திலையும் கர்த்தருடைய செய்கையும் கர்த்தருடைய செயல்களும் உன்னிடத்துல வரும்போது, மற்றவர்கள் உன்னிடத்தில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரும்போது, நீ அவர்களுக்கு பேசும்போது பதில் மாறுகிறது. அந்த பிரச்சனை மாறுகிறது. அதாவது மாற்றத்தின் தேவன் உனக்குள்ள இருந்து நிறைய மாற்றங்களை ஜனங்களுக்குள்ள அனுப்ப போகிறார். உனக்குள்ள இருந்து மாற்றங்களை ஜனங்கள் வாழ்க்கைக்குள்ள அனுப்ப போகிறார். மாற்றங்களை ஜனங்கள் வாழ்க்கைக்கு நேராக அனுப்ப போகிறார். ஸோ எதற்காகவும் கவலைப்படாதீங்க. இந்த நேரத்தில் எனக்கு சீன் வரல. நீ தான் சீனு. நீ வந்து நின்னா அது சீனு. நீ திரும்பினா ஒரு சீனு. நீ தான் சீனு. உனக்கு தனியா சீன்லாம் கிடையாது. நீ தான் சீனு. அந்த இடத்துல நீ தான் சீனு. ஸோ எதற்காகவும் கவலைப்படாதீங்க. எனக்கு இன்னும் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு இந்த கம்பெனியில செலக்ட் ஆகணும்னு தெரியல, நீ சீன் ஆயிட்ட. அதாவது கர்த்தருடைய மகிமையும் அவருடைய செயல்களும் உன்னிடத்தில் உதிக்கிறது. நான் சொல்றது ரொம்ப எஃபெக்டிவான வேர்டு. ரொம்ப எஃபெக்டிவான வேர்டு. ஏன்னா கர்த்தருடைய செயல், அதாவது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவருடைய செயல் உன் மேல உதிக்குதுன்னா அப்ப நீ எவ்வளவு மதிப்பு மிக்க ஆளா இருந்திருப்ப. சோ இந்த நேரத்துல உன் மேல அவருடைய மகிமை உதிக்குது. அதாவது அவருடைய செயல்களின் ஆச்சரியமும் அற்புதங்களும் அடையாளங்களும் உன் மேல உதிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் உன்னை ஏகமாய் காண்பார்கள். உன்னை மதிக்காதவர்கள், உன்னை புறக்கணித்தவர்கள், உன்னை தள்ளிவிட்டவர்கள் எல்லாரும் உன்னை ஏகமாய் காண்பார்கள். இவனை அப்பவே தள்ளி விட்டனே, இவனை நான் அப்பவே புறக்கணிச்சு விட்டனே, இவனை அப்பவே நான் தள்ளி விட்டேன், இவன் அப்பவே நாசமா போயிருவான் என்று நினைத்தேனே. ஆனா இப்ப அவனே ஒரு சீனா வந்து என் முன்னாடி நிக்கிறானே அப்படின்றது கர்த்தர் கொண்டு வருவார்.
எத்தனை பேர் பகைச்சிருக்கலாம், எத்தனை பேர் உங்களை பகைத்திருக்கலாம், சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவரிடத்தில் ஒரு சீனாக வந்து நிற்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய மகிமை இந்த நேரத்தில் உங்கள் மீது உதிக்கும். அவர் மகிமை உங்க மேல உதிச்சுன்னா நீங்க சீனு. 30 வயசுல பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசு மேல இறங்குறாரு. அதாவது கர்த்தருடைய மகிமை உதிக்குது. அப்ப சீனுக்கு வராரு ஆண்டவர். அவர் சீனா மாறுறாரு. 30 வயசுக்கு மேல தொடங்குறாரு மினிஸ்ட்ரி. 3.5 வருஷம் அடிச்சு தட்டி எரிஞ்சுட்டு போய்கிட்டே இருக்காரு. இங்க 40 வருஷம் 50 வருஷம் மினிஸ்ட்ரி பண்ண முடியாத 3.5 வருஷத்துல முடிக்கிறாரு. 3.5 வருஷத்துல முடிச்சாரு. 3.5 வருஷத்துல அவருடைய மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் அளவுக்கு வேர்ல்டு எல்லா சுத்தி இருக்க எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டாரு. எல்லா உலகத்தையே கவர் பண்ணாரு 3.5 வருஷத்துல. ஆனா இங்க நம்மனால பக்கத்து தெருவை கூட தாண்ட முடியல. ஏன் தாண்ட முடியல? இனிமேல் தாண்டுவீங்க. ஏன்னா இந்த நேரத்துல தான் இந்த டைம்ல தான் கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிச்சிருக்கு. என்னோட தெருவை தாண்ட முடியல பிரதர், என்னுடைய தெருவை தாண்ட முடியல, என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய தெருவை தாண்டி போக மாட்டேங்குதுன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிறீங்களா? இல்ல என்னோட ஊரை தாண்டி போக மாட்டேங்குது, வெளியே போக மாட்டேங்குது, எனக்குள்ள அவ்வளவு அபிஷேகம் இருக்கு, எனக்குள்ள அவ்வளவு அனாயிண்டிங் இருக்கு, ஆனா நான் வெளியே தெரிய மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். கர்த்தருடைய மகிமை ஓ மேல உதிக்கும். அதாவது அவருடைய செயல்கள் எல்லாம் ஓ மேல உதிக்கிற நேரம், அவருடைய செயல்கள், அவருடைய ஆச்சரியங்கள், அவருடைய அற்புதங்கள் எல்லாம் உன்மேல் உதிக்கிற நேரம் இது. சோ நீ எதற்காக கலங்கி கொண்டிருந்தாயோ, எதற்காக புலம்பிக் கொண்டிருந்தாயோ, அந்த புலம்பதற்கான தீர்வு வந்து சேர்ந்து விட்டது. எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த காத்திருப்பதற்கான தருணம் முடிந்து விட்டது. நீ எதற்காக காத்து கொண்டிருக்க? ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளா காத்து கொண்டிருக்கல. அதாவது அதிக நாள் காத்திருந்தால் இதயத்தை இழைக்க பண்ணுமா? அதிக நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணுமா? ஆனா விரும்புகிறது வரும்போதோ இதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். உன்கிட்ட ஜீவ விருட்சம் வரணும் என்றால் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்க வேண்டும். அதாவது இந்த டைம்ல கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்கும் போது உன்னை விரும்புற எல்லா காரியங்களும் உன்னிடத்தில் வந்து சேரும். அதாவது நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் நீ விரும்புகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீ எதை வேணா விரும்பியிருக்கலாம். நீ ஒரு பொருளை விரும்பியிருக்கலாம், இல்ல ஒரு உறவை விரும்பியிருக்கலாம், எதை விரும்பியிருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். சோ நீங்க இந்த நேரத்துல எந்த விஷயத்தை நீங்க விரும்பினாலும் பரவாயில்லைங்க, எந்த விஷயத்துல விரும்பினாலும் பரவாயில்ல. நீங்க சீனுக்கு வர டைம் இது, நீ உன்னோட சீன் இது. நீ தான் ஆடணும், நீ தான் டைலாக் பேசணும், நீ தான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். உன் சீன்ல மத்தவன் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, மத்தவன் அவன் சீன்ல விளையாட முடியாது, நீ தான் விளையாடணும். இந்த பேட்ஸ்மேன் ஒன் டவுன்ல நீ இறங்கணும்னா ஒன் டவுன்ல நீ தான் இறங்கி விளையாடணும். உனக்கு பதிலா சப்ஜூட்லாம் இறக்க மாட்டாங்க. நீ நல்லாவே இருக்க, கைகால் நல்லாவே இருக்கு, ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்காருல, நீ தான் இறங்கி விளையாடணும். இல்ல பிரதர் எனக்கு வராது பிரதர், அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் வராது? கர்த்தருடைய மகிமை உன் மேல ஊதிச்சிருக்கத நம்பு, விசுவாசி. கர்த்தருடைய மகிமை மேல உதிச்சிருக்கு, விசுவாசிக்க அது நடக்கும். நீ விசுவாசிக்காம இது ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர், இது ரொம்ப கஷ்டமான ஒர்க் பிரதர், இது கடினமான வேலை பிரதர் சொல்லக்கூடாது வாயை திறந்து. ஏன்னா கர்த்தருடைய மகிமை, இது மனுஷனுடைய மகிமை உன் மேல உதிக்கல, கர்த்தருடைய மகிமையே உன் மேல உதிச்சிருக்கும் போது அவரால் எப்படி செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லையோ அதே போல உன்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இருக்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிச்சிருக்குன்னு நம்பணும், நீ விசுவாசிக்கணும். விசுவாசி அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய். ஸோ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமை உங்க மேல வெளிப்படும். அதாவது தேவன் மகிமையாய் உங்கள் மேல இறங்குவார்.
விசுவாசிக்கிறது தான் முக்கியம், விசுவாசிக்கிறது தான் முக்கியம். ஸோ விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள், விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். ஸோ இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கோம், இத்தனை நாட்கள் கவலைப்பட்டிருக்கோம். ஆனால் எனக்கு ஒரு பதில் வந்த மாதிரி தெரில பிரதர், பதில் வந்த மாதிரி தெரில. பதில் வரணும்னா நீங்கள் விசுவாசிக்கணும், கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட கெந்திக்கிட்டு கூடாது. ஆண்டவர் எனக்கு அதை செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசி, அறிக்கை பண்ணி விசுவாசி. நீ அவரை போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க, செய்யுங்கன்னு அவர் செஞ்சு முடிச்சிட்டாருங்க. அது அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, அதை நீங்க விசுவாசிச்சு பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் செய்து முடித்தார், ஏற்கனவே சிலுவையில நமக்காக எல்லாத்தையுமே செய்து முடித்து விட்டாரு. அதை நம்ம ஒன்னே ஒரு சின்ன காரியத்தை பண்ணி அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆனா இங்க நிறைய பேர் அந்த சின்ன காரியத்தை பண்ணி பெற்றுக்கொள்றது இல்லை. அதாவது விசுவாசம் தான் கேட்வே. விசுவாசிக்கிறனாலதான் அந்த காரியத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும், விசுவாசிக்கிறனாலதான் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சோ அதே போலதான் விசுவாசத்தினாலதான் நமக்கான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நேரத்தில் நீங்க விசுவாசிக்கிற ஆளா இருந்தா, அதாவது இந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசிக்கிற நபராக இருந்தால் உங்கள் காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தடையே இன்றி பெற்றுக்கொள்ள முடியும். உங்களால் தடையின்றி உங்களால் உங்கள் காரியங்களை எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா அவர் சிலுவையில நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடித்து தீர்த்து விட்டார். அதை விசுவாசிங்களா? இதையே நீங்க விசுவாசித்தான் ஆகணும். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினா, அவர் நமக்காக செத்தாருன்னு சொல்லிட்டு நீங்க விசுவாசித்தீங்களா? அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாலும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்பொழுது என்னுடைய கல்யாணம் முடிந்துதான் ஆகும் என்று விசுவாசியுங்கள். எனக்கு குழந்தை பிறந்துதான் ஆக வேண்டும் என்று விசுவாசியுங்கள். நான் கடன் பிரச்சனையில் இருக்க தேவையில்லை, ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். சோ அதை விசுவாசியுங்கள். கடன் பிரச்சனை என்னிடத்தில் இருக்க முடியாது என்பதை விசுவாசியுங்கள். அதை விசுவாசிக்க தெரிந்த உங்களுக்கு ஏன் இதை விசுவாசிக்க தெரியவில்லை? அதை விசுவாசிக்க தெரிந்த உங்களுக்கு ஏன் இந்த காரியங்களை உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை? விசுவாசிங்கள், அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஸோ விசுவாசம் தான் பெரிய மேட்ரு. வார்த்தை, விசுவாசம், கிருபை எல்லாம் ஒரே இடத்தில், அதாவது பேசுகிறோம். வார்த்தை, விசுவாசம், கிருபை எல்லாம் ஒரே இடத்தில் பேசப்படுகிறது. இதை கேட்கிற உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளது. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளது. காதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட இந்த வார்த்தையை கேட்கறதுனால எல்லாமே கிளியர் ஆயிருங்க. காதில் ஏதாச்சும் பிரச்சனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? காதில் ஏதாச்சும் பிரச்சனையோட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? இல்லை சரீரத்தில் ஏதாச்சும் பிரச்சனையோட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? எல்லாமே சுகமாக போகுது, எல்லாமே சுகமாக போகுது. ஏன்னா இந்த வார்த்தைகளை கேட்பதன் மூலமாக, இந்த வார்த்தை உங்களுக்குள் கடந்து செல்வதன் மூலமாக அந்த ஜீவன் வெளிப்படுகிறது. ஜீவன் வெளிப்பட்டால் குறைக்கு எடை கிடையாது. ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்தும் போது, அது ஃபுல்லாகுமே தவிர அது குறையா இருக்காது. சோ இந்த நேரத்துல ஜீவ வார்த்தைகள் உங்களுக்குள்ள வரும்போது உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறும். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு குறை இருக்கோ அந்த குறை இருக்க முடியாது. ஏன்னா ஜீவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அதாவது கர்த்தருடைய செயலும், கர்த்தருடைய அற்புதங்களும், ஆச்சரியங்களும், அடையாளங்களும் உங்களுக்குள்ள உதிக்குது இந்த டைம்ல. அதை விசுவாசியுங்கள். கர்த்தர் சிலுவையில், ஆண்டவர் சிலுவையில் நம்மளுக்காக செய்து முடித்ததை விசுவாசிக்க முடிந்த உங்களுக்கு கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும் சொல்வதை ஏன் விசுவாசிக்க முடியல? ஏன் எனக்கு குழந்தை பிறக்குன்றதை விசுவாசிக்க முடியல? ஏன் எனக்கு திருமணம் சீக்கிரத்தில் முடியுன்றதை விசுவாசிக்க முடியல? விசுவாசியுங்கள். திரும்ப திரும்ப சொல்றேன், விசுவாசம் என்பது ஒரு கேட்வே. உன்னுடைய பதிலுக்கு விசுவாசம் தான் ஒரு திறவுகோல். சொல்லாம அப்படி, உங்க பதிலுக்கு விசுவாசம் என்பது ஒரு திறவுகோல். உங்கள் பதில்கள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது.
அதை நான் வந்து பார்க்கணும்னா உங்க பீரோக்குள்ள வந்து துணி இருக்கு, ஆனா பீரோ பூட்டி இருக்கு. என்ன பண்ணுவீங்க? சாவியை போட்டு திறந்துதால எடுக்க முடியும். அதே போலதான் உங்க பதில் வந்து ஒரு பீரோக்குள்ள பூட்டி வச்சிருக்காரு ஆண்டவர். உங்க பேரை போட்டு, இப்ப என்னோட பேரை நான் எடுத்துக்கிறேன், நவீன் ஒரு பீரோ போட்டு அந்த நவீனுக்குரிய ஆசீர்வாதங்கள் அவன் என்னென்ன ஆசைப்படுறான், அவனுடைய நீதிமான், நவீன் வந்து நீதிமான் போட்டிருக்கும் பீரோல. நவீன் நீதிமான் போட்டதுக்கு அப்புறம் அந்த பீரோக்குள்ள நான் ஓபன் பண்ணேன், நான் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் அந்த பீரோக்குள்ள இருக்குது. அதுக்கு எனக்கு வந்து சாவி வேணும். அந்த சாவி எது? விசுவாசம். விசுவாசம் விசுவாசம் என்ற கீயை நான் ஓபன் பண்ணும் போதுதான், அந்த விசுவாசம் என்ற கீயை வச்சு நான் ஓபன் பண்ணும் போதுதான் உள்ள இருக்க என்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் என்னால் அனுபவிக்க முடிகிறது. இந்த நேரத்திலும் அந்த சாவியை உங்க கரத்துல ஆண்டவர் வந்து கொடுப்பாராக. அந்த சாவியை உங்க கரத்துல, அதாவது இது ப்ராஃபட்டிக் மெசேஜ் மாதிரி இருக்கு, அந்த சாவியை உங்க கரத்துல வந்து கொடுப்பார். இதோ பரலோகத்தின் திறவுகளை உன்னிடத்தில் தருவேன்னு சொன்ன ஆண்டவர். இப்ப நான் சொல்றேன், உன்னுடைய பதில்களின் திறவுகோலை உன்னிடத்தில் தருவேன். உன்னுடைய பதில்களின் திறவுகோலை உன்னிடத்தில் தருவேன். உன்னிடத்தில் தான் தருவேன், வேற யார்ட்டையும் தர மாட்டேன். உன்னுடைய பதில்களோட திறவுகோலை எடுத்து உன்கிட்ட தரேன். உன்கிட்ட தராரு. உன்னுடைய பதிலுக்கான திறவுகோலை நீ ஓபன் பண்ணிக்கோ தம்பி, நீ ஓபன் பண்ணிக்கோ. உனக்கு அந்த சாவியை நான் கொடுத்துட்டேன், நீ சாவியை போட்டு ஓபன் பண்ணி நீ விரும்புகிற காரியத்தை ஃபுல்லாக எடுத்துக்கோ. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதி சிலுவையில் சும்மா வந்து ரத்தம் சிந்தினாரு, சும்மா அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் எடுக்கிறதுக்காக வந்து ரத்தம் சிந்தினாரு. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் எடுக்கிறதுக்கு ரத்தம் சிந்தினாரா ஆண்டவர்? நமக்காக தான் ரத்தம் சிந்தினாரு. படத்துக்காக ரத்தம் சிந்தலை, நமக்காக ரத்தம் சிந்தினாரு. ஸோ நம்ம விரும்புகிற காரியங்கள், நம்ம நீதிமான் ஆக்கியிருக்காருல, அவர் போட்டிருக்காருல பைபிளில், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எடுத்து ஜோமனை தெரியுதுல உங்களுக்கு? ஏன் அதை விசுவாசிக்க தெரிய மாட்டேங்குது? விசுவாசியுங்கள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படாத குடும்பம் வந்தால் இது ஒரு ப்ராஃபட்டிக் மெசேஜ். ரட்சிக்கப்படாதவங்க கேட்டிங்கன்னா இது ஒரு ப்ராஃபட்டிக் மெசேஜ். ரட்சிக்கப்பட்டவங்க கேட்டாலும் இது ஒரு ப்ராஃபட்டிக் மெசேஜ் தான். முன்னாடி நான் பேசுகிறது ஃபுல்லாக ப்ராஃபட்டிக் மெசேஜ் தான், அதாவது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் மட்டும்தான். நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்து பேசுகிறாங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. பைபிளே கிடையாதுங்க, இருங்க, ஸ்டாண்டில் பைபிளே கிடையாது. நான் ப்ரிப்பேரே பண்ணல. இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு வந்து பேசணுன்னே பேசலையே. வந்து நிற்கிறேன், ஒரு ப்ரேயர் பண்ணுறேன், ப்ரேயர் பண்ணோன்னே ஆண்டவர் வந்து பேசுகிறாரு, நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட, அவ்வளோதான். உங்கள் குடும்பங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பொருளாதார தேவைகளை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் இன்னும் மென்மேலும் வளர்ந்து கொண்டே போவீங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு, இன்னும் 10 மடங்கு, இன்னும் 100 மடங்கு நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக்கத்தின் தேவன் உங்க பக்கத்தில் இருக்கும்போது நீங்க 1000 மடங்கு பெருகுவீர்கள். 1000 மடங்கு பெருக வைக்கிற தேவன். ஸோ இந்த செக்ஷனுக்கு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். நான் இந்த செக்ஷனுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ பேதுரு இருக்கால, வந்து நைட்டு ஃபுல்லாக வலையை வீசுகிறான். என்னைய இந்த சாப்டர்லேருந்து அவர் வெளியே நகர்த்த மாட்டேங்கிறாரு. வெளியே போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் போக முடியல. இதே சாப்டரில் என்னை உட்கார வைக்கிறாரு. திரும்ப 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 இதே சாப்டர். ஏதோ வலியுறுத்துறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏதோ சொல்ல வராரு இந்த சாப்டர்ல இருந்து. நேற்று ஒரு மெசேஜ் கொடுத்தேன், கேளுங்க ஃப்ரீயா இருந்தா. மான பிரச்சனை இல்லை என்ற வார்த்தைன்னு சொல்லிட்டு, இயேசுக்கு மான பிரச்சனை இல்லை என்ற வார்த்தைன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்தேன். அதை கேளுங்க, அது நல்லாயிருக்கும். அந்த மெசேஜோட தொடர்ச்சியாகவே இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா அதே சாப்டரில் உட்கார வைக்கிறாரு. திரும்பி அதையே படின்னு சொன்னார். திரும்பி அதே படித்தேன். அதே மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. ஐடியாவும் ரெவலேஷனும் ஒன்றுதல்ல.
யோசனையும் ரெவலேஷனும் ஒன்று தான். ஆண்டவர் கொடுக்குறது யோசனைகள், ஆண்டவர் கொடுக்குறது. மனிதனின் யோசனைகள் ஃபுல்லாக ஆண்டவர் கொடுக்குறது. அதாவது என்னோட புத்திக்கே எட்டாமல் ஒரு யோசனை வருதுல, என்னோட புத்திக்கு அது எட்டவே எட்டாது, என் அறிவுக்கு அது எட்டவே எட்டாது. அப்படி வர யோசனைகள் எல்லாமே அதை தான் ரெவலேஷனாக சொல்கிறோம், அதுதான் லைட்ஸ்னு சொல்கிறோம். புத்திக்கு எட்டாத யோசனைகள் தான் ரெவலேஷன். புத்திக்கு அறிவுக்கே எட்டாத யோசனைகள் தான் ரெவலேஷன்ஸ். ஸோ இந்த நேரத்துலையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ரெவலேஷன்ஸ் எல்லாம் அறிவுக்கே எட்டாத ரெவலேஷன்ஸாக இருப்பதாக. யாருனாலையும் யோசிக்க முடியாது, எந்த மனிதர்களாலும் யோசிக்க முடியாத ஒரு அளவுக்கு உங்களுக்கு அவர் ரெவலேஷன்ஸ்களை கொட்டி தீர்ப்பாராக. உங்களுக்கு அவர் கொட்டி தீர்க்கிற நேரம் ரெவலேஷன்ஸ்ல வச்சு உங்களை கொட்டி தீர்ப்பார். ரெவலேஷன்ஸே வச்சு செய்வார் உங்களை. ஸோ பேதுரு வலையை தூக்கி போடுறான். வலையை தூக்கி போடும்போது நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்படுறான் பேதுரு. வலையை விட்டு எல்லா மீன்களும் அப்போ போச்சு. பேதுரு பலத்தினால், புரியுதா? பேதுரு பலத்தினால நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்படுறான். அவன் பலத்தை யூஸ் பண்ணுறான், அவன் மூளையை யூஸ் பண்ணுறான், அவன் திறமையை சார்ந்திருக்கான், அவன் எல்லாத்தையும் சார்ந்திருக்கும் போது வலையை போட்டான். மீன்கள் எல்லாம் விலகி போச்சு. ஆனால் இயேசு போட்டில் போட்டதுக்கப்புறம் விலகி போன மீன்கள் எல்லாம் பக்கத்தில் வந்துச்சு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, மெசேஜ் சுருக்கமாக முடிச்சிடுறேன். ஏன்னா இந்த மெசேஜை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே, இந்த மெசேஜை நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏகப்பட்ட நான் சொல்லிட்டேன், ஏகப்பட்ட விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். அப்போவே மெசேஜ் முடிஞ்சிடுச்சு. இது நான் எடுத்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் பேசினா மட்டும் போதுமா, ஏதாச்சும் நானும் 2 வார்த்தை பேசிக்கிறேன் ஆண்டவர். இது நான் பேசுகிறது, இதுக்குள்ளேருந்து அவர் பேசுவார், எனக்கு நல்லா தெரியும். அது இதுக்குள்ளேருந்து அவரால் பேச முடியும். இப்போ நான் பேசுகிறது நானாக பேசுகிறது கிடையாது, ஆனால் நான் எடுத்துகிட்டு வந்தது. ஆனால் இதுக்குள்ளேருந்து அவரால் பேச முடியும்ல. நான் ஒன்று நினச்சி எடுத்துகிட்டு வந்திருப்பேன், நான் ஒன்று பேசலான்னு வச்சுருப்பேன். ஆனால் நான் பேசுகிறது எனக்கே தெரியாமல் பேசுவேன். அவருடைய வார்த்தைகள் எல்லாமே ஒரு தேவனுடைய வார்த்தைகளை ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதை நல்லா கவனிங்க. ஏன்னா தேவன் அது உங்களுக்கே பேசி கொண்டிருக்கிறார், சும்மாலாம் யாரும் பேச முடியாது. ஸோ அவர் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறாரு. ஸோ உங்கள் வலைகளை விட்டு சென்ற மீன்கள் எல்லாம் உங்கள் வலைகளுக்கு நேராக திரும்பி வர நாட்கள் எப்படி இருக்கு? உங்கள் வலைகளை விட்டு உங்களை விட்டு சென்ற உறவுகள் எல்லாம் இயேசுவை உங்கள் லைஃபுக்குள்ள நீங்க விடும்போது எந்தெந்த உறவுகள் உங்களை விட்டு சென்றதோ அந்தந்த உறவுகள் எல்லாம் திரும்பவும் உன்னிடத்தில் வந்து சேரும். கஷ்டப்பட்டுருக்கலாம். இப்போ இந்த வீடியோ கேட்குறவங்க நான் சொல்கிறேன், உங்கள் உறவுகள் போயிடுச்சு. எனக்கு அவங்க உயிராக இருந்தாங்க, என் மேலே பாசமாக இருந்தாங்க, ஆனால் விட்டுட்டு போயிட்டாங்க. இயேசுவை தேடுங்க. அந்த உறவுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. பேதுரு நைட்டு ஃபுல்லாக மிஸ்டேக் பண்ண அந்த ஒரு விஷயந்தான். அவன் வலையை போடுறான், மீன்லாம் விலகி ஓடுது, திரும்பி வலையை போட்டுக்கிட்டே இருக்கான். அதாவது அந்த மீனுக்கு பின்னாடியே போய்கிட்டே இருக்கான், மீனையே துரத்திக்கிட்டே இருக்கான். மீனை துரத்தாதீங்க. உங்க பலத்தினால ஒரு விஷயத்தை செய்ய முடியும், உங்க திறமையினால ஒரு விஷயத்தை செய்ய முடியும், உங்க திறமையை வச்சுதான் அந்த காரியத்தை செய்ய முடியும்னு நினைச்சா அது தவறு. இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவை இன்வைட் பண்ணுங்க. உங்கள் திறமையினால் முடியாது, அதாவது உங்கள் பலத்தினால் முடியாது, அவர் பலத்தினால் முடியும். அவரை இன்வைட் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ள. அவருக்கு நீங்கள் இன்விடேஷன் கொடுக்கும்போது தான் அவர் உங்கள் வாழ்க்கையில் விசிட் பண்ணுறாரு. அவர் விசிட் பண்ணால் நேற்று அவர் ஆசீர்வதிக்கிற ஸ்டைலை பற்றி நான் பேசியிருக்கேன் அந்த வீடியோவில். இப்போ பேச சொன்னால் எனக்கு வர மாட்டேங்குது அந்த ஸ்டைலு. ஏன்னா நேற்று அவரே பேசுன மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பேச சொன்னா அதே ஸ்டைல் எனக்கு வர மாட்டேங்குது. ஸோ ஒவ்வொரு மெசேஜும் முக்கியமான மெசேஜ். ஸோ எல்லா மெசேஜையும் கேளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு
ஒரு ஆறுதலாக இருக்கும். ஒரு எப்படி சொல்லலாம், இப்போ ஆறுதலாக இருக்கும் உங்களுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம். ஒரு நீங்கள் வந்து சோர்ந்து போயிருக்க டைமில் ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவன் வந்து உங்கள் தோலை தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். தட்டி கொடுத்து எழுந்து ஓடுறான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகள் தான் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம். தேவனுடைய வார்த்தைகள் வந்து தோற்று போயிட்டே தம்பி, சரி உட்காரு தம்பி உட்காரு, அடுத்த ஆளை இறக்கும் சொல்லிட்டு அடுத்த ஆளெல்லாம் இறக்கி விட மாட்டார். தோத்து போயிட்டியா, உட்காரு தம்பி, நீ உன்னை அமுச்சு விட்டதுக்கு நான் வேற எவனையாச்சும் அமுச்சு விட்டுருக்கலாம்டா, உன்னை அமுச்சு விட்டதுக்கு நான் வேற எவனையாச்சும் அமுச்சு விட்டுனா கூட நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கலாம்டா. அப்படிலாம் சொல்ல மாட்டார். அப்படிலாம் நம்ம ஆண்டவர் சொல்ல மாட்டார். அப்படிலாம் நம்ம அப்பா சொல்ல மாட்டார். நீ தோத்து போயிட்டியா, பரவாயில்ல விடு, தட்டி கொடுத்து திரும்பி எந்திரிச்சு போய் ஆடுறான்னு சொல்லுவார். எனக்கெல்லாம் பல முறை வாய்ப்பு கொடுத்துருக்கார். நான் பல முறை தோற்று போய் நின்றுருக்கேன். நான் பல முறை ஜீரோவில் நின்றுருக்கேன். ஜீரோன்னு சொல்ல மாட்டேன், -1 -10 -50 அதில் நின்றுருக்கேன். ஆனால் என்னை திரும்ப மறுபடியும் என்னை எந்திரிச்சு ஓட வைக்கிற தேவன் அவர் ஒருவர் மட்டும்தான். ஸோ இந்த நேரத்தில் கூட உங்கள் வலைகளை விட்டு மீன்கள் தூரமாக சென்றிருக்கலாம். அதாவது உங்களுடைய கேரிங், உங்க அன்பு புரியாம அந்த மீன்கள் எல்லாம் தூரமாக சென்றிருக்கலாம். ஆனா இயேசுவை நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இன்வைட் பண்ணும்போது, இயேசுவை உங்க போட்டுக்குள்ளே உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் வரும்போது, அந்த மீன்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். இயேசுவை மட்டும் பாருங்க, இயேசுவை மட்டும் அவருக்கு இடம் கொடுங்க. அதாவது பேதுரு வந்து முக்கியமான விஷயமே தான். அவன் நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வலையை போட்டு அந்த மீன்கள் எல்லாம் அவனை விட்டு போயிருச்சு அவனை விட்டு எல்லா மீன்களும். அதாவது இந்த நேரத்தில் உங்களை விட்டு எந்த உறவுகள் சென்றிருந்தாலும் பரவாயில்ல, எந்த உறவு சென்று, அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், கல்யாண மகளா இருக்கட்டும், எந்த உறவுகள் சென்றிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எந்த உறவுகளா இருந்தாலும் சரி, எந்த உறவுகள் உங்களை விட்டு சென்றிருந்தாலும் சரி, இந்த நேரத்துல நீங்க அந்த உறவுகளுக்கு பின்னாடி போயிட்டு, ஏமா வாமா வீட்டுக்கு வாம்பா, வீட்டுக்கு வாடா, தம்பி வீட்டுக்கு வாடா, நீ இல்லாம வீடு கலையவே இல்லடா தம்பி, நீ வீட்டுக்கு வாடா தம்பி, அதை பண்ணாதீங்க. இத்தனை நாட்கள் நீங்கள் அதை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். என்னுடைய பலவீனத்துல அவருடைய பலன் தான் பூரணமா விளங்க போகுது. இப்ப அவருடைய பலன் பூரணமா விளங்குற டைம் உங்க வாழ்க்கையில. சோ இத்தனை நாட்கள் நீங்க உங்க மகள்கிட்ட இல்ல அம்மாட்ட, அப்பாட்ட, இல்ல மாமியார்ட்ட, மாமனார்ட்ட, யார்கிட்ட வேணா நீங்க கெஞ்சி இருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல அப்பாவை நோக்கி பாருங்க. அதாவது பரம தகப்பனை நீங்க நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரே என்னுடைய உறவுகள் எல்லாம் என்னை விட்டு சென்றன ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே. அப்பொழுது விட்டு போன மீன்கள் எல்லாம் அந்த வலையை தேடி வந்தது. அதாவது உன்னிடத்தில் இருந்து சென்ற உறவுகள் எல்லாம் உன்னிடத்தில் வருகிற டைம், அதாவது நீ பரம தகப்பனை உன் வாழ்க்கைக்குள் இன்வைட் பண்ணும்போது இடம் கொடுக்கும்போது, அதாவது பேதுரு வந்து இடம் கொடுத்தான். அதாவது பிரசங்கம் பண்றதுக்கு, ஏசப்பாக்கு பிரசங்கம் பண்றதுக்கு இடம் கொடுத்தான். வேற எதுவுமே பண்ணல அவன் வேற எதுவுமே பண்ணல, விசுவாசிகளை எதுவுமே பண்ணல, இடம் கொடுக்குறான். ஆண்டவரே நீங்க வந்து எங்க போட்ல பிரசங்கம், தம்பி போட்டை கொஞ்சம் தண்ணிக்குள்ள தள்ளுப்பா, நான் வந்து உட்காந்து பிரசங்கம் பண்ணிக்கிறேன்பா. பேதுரு ஆல்ரெடி காலில் இருக்கான், இருந்தாலும் தள்ளி விடுறான், போட்டை தண்ணிக்குள்ள தள்ளி விடுறான். இயேசு உட்காந்து பிரசங்கம் பண்றாரு, அதே போட்ல பிரசங்கம் பண்றாரு. ஸோ அவன் இடம் கொடுத்தான். ஸோ இந்த நேரத்திலையும் நீங்க இயேசுக்கு இடம் கொடுக்கிற ஆளா இருந்தா, இயேசுவை நம்பி அவரை விசுவாசிக்கிற ஆளா இருந்தா, இயேசுக்கு நீங்க இடம் கொடுக்கிற ஆளா இருந்தா, உங்களை விட்டு சென்ற உறவுகள் எல்லாம் உங்களிடத்தில் தேடி வரும். ஏன்னா இயேசு உங்க கூட இருக்காரு. அதாவது கர்த்தருடைய மகிமை, அந்த பாயிண்ட்டுக்கு, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கிற டைம் இது.
கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்கிற டைம், நீ சீனுக்கு வர டைம், நீ சீனுக்கு வந்து நின்னா உன்னுடைய விட்டுட்டு போன உறவுகள் எல்லாம் உன்னிடத்தில் வந்துதான் ஆகும். ஏன்னா நீ சீனுக்கு வந்துட்டப்பா, நீ சீனுக்கு வந்துட்ட. நீ சும்மா சீனுக்கு வரல, அவருக்கு இடம் கொடுத்தனால நீ சீனுக்கு வந்திருக்க. அவருக்கு நீ இடம் கொடுத்தனால சீனுக்கு வந்துட்ட. சீனுக்கு வந்தனால அவர் உன் வாழ்க்கைக்குள்ள வந்தனால நீ சீனா மாறிட்ட. நீ சீனா மாறினால நீ இப்ப வலைய போடுற. இப்ப வலைய போட்டனையும் வலைய விட்டு தூரமாய் போன்ற மீன்கள், வலைய விட்டு தூரமாய் போன மீன்கள் எல்லாம் அந்த வலையை தேடி திரும்பி வருது. ஏன் வருது? ஏன் வருது? இத்தனை வாட்டி நீங்க நான் வந்து உங்களை கூப்பிட்டனே, இத்தனை நாள் வந்து நான் கூப்பிட்டேனேப்பா தம்பி, இத்தனை நாள் உங்களை வந்து கூப்பிட்டனே மகளே, ஏன் மகளே அப்ப நான் போயிட்டேன், ஏன் இப்ப வர? ஏன்னா கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்கும். கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்கிறனால உன்னை விட்டு சென்ற உறவுகள் எல்லாம் உன்னிடத்தில் திரும்பி வரும். ஏன் என்னிடத்தில் திரும்பி வருதுன்னா, நான் அவருக்கு இடம் கொடுத்த நாள். நான் உறவுகளுக்கு பின்பாக செல்லவில்லை. நான் உறவுகளுக்கு பின்பாக செல்லவில்லை. நான் என்னைய கஷ்டப்படுத்திட்டு எத்தனை உறவுகள் என்னை விட்டு போனாலும் நான் இயேசுவை மட்டும்தான் நோக்கி பார்த்தேன். இயேசுபாக்கு நான் இடம் கொடுத்தேன். என் வாழ்க்கையில இயேசுபாக்கு இடம் கொடுத்தனால, அவர் எனக்குள்ள வந்தனால நான் சீனா மாறிட்டேன். நான் சீனா மாறினால கர்த்தருடைய மகிமை எனக்குள்ள உதிச்சனால என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் தேவனை பார்க்கிற மாதிரி இருக்கு. என்னை பார்த்தோமே அப்படி இயேசுவை பார்க்கிற மாதிரியே இருக்கனால என்னை விட்டுட்டு போன உறவுகள் எல்லாம் என்னுடைய அற்புதங்களினாலும், என்னுடைய ஆச்சரியங்களினாலும், என்னுடைய அடையாளங்களினாலும் அது திரும்பவும் என்னிடத்தில் வருகிறது. அது திரும்பவும் உன்னிடத்தில் வரும். அது திரும்ப உன்னிடத்துல வந்துதான் ஆகணும். அது உன்னுடைய அணிலாக இருந்தால், ஆல்ரெடி பழைய மெசேஜ், அது உன்னோட அணிலா இருந்தால் அது திரும்ப உன்கிட்ட வரும். நீ அந்த அணிலை அடைச்சலாம் வச்சு பராமரிக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. அதை நீ அவுத்து விட சும்மா. அது எந்த வேணா போகட்டும், எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா அது உன்னுடைய அணிலாக இருந்தா அது திரும்பவும் உன்னிடத்தில் வந்துதான் சேரும். சோ உன்னுடைய உறவுகள் உன்னை விட்டு போகலாம், உன்னை அவமானப்படுத்திட்டு போயிருக்கலாம், உன்னை துக்கப்படுத்திட்டு போயிருக்கலாம், இல்ல நீ கரெக்டா தான் இருந்திருப்ப, உன்னை கஷ்டப்படுத்திட்டு போயிருக்கலாம். நீ மணி மனசு நொந்து போய் ஒரு நீர்சான நிலைமையில நீ இருந்து கொண்டிருக்கலாம் இந்த நேரத்துல கூட. ஆனா அந்த விட்டு போன உறவுகள் எல்லாம் திரும்பவும் 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 உன்கிட்ட வந்துதான் நிற்கும். அந்த விட்டு போன உறவுகள் எல்லாம் உன்கிட்ட வரும். யோசேப்பை தேடி வந்தாங்களா? அன்னைங்கெல்லாம் வந்தாங்களா? தூக்கி போட்டவங்க தான், அதாவது குழிக்குள்ள தூக்கி போட்டவங்க தான் அவங்க எல்லாம். ஆனா யோசேப்பு கூட தேவன் இருந்தனால, யோசேப்பு மேல கர்த்தருடைய மகிமை உதித்தனால, விட்டு போன உறவுகள் எல்லாம் அவனிடத்தில் திரும்பி வந்தது. சோ அதே போலதான் கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்கும் என்றால், அதாவது நீ சீனுக்கு வர போறேன்னா மேல கர்த்தருடைய மகிமை உதிச்சுச்சுன்னா விட்டு போன உறவுகள் எல்லாம் உன்னிடத்தில் திரும்பி வரும். ஏன்னா போட்ல அவன் படகுல வந்து அந்த வலைய போடுறான் கடலுக்குள்ள. அவனை விட்டுட்டு தூரமாய் சென்ற மீன்கள் எல்லாம் அவனை விட்டுட்டு தூரமா போச்சுங்க. அந்த மீன்லாம் அவனோட பலத்தினால போட்டனாலையோ, இப்ப நான் நல்லதான்பா பண்ணேன், நான் நல்லதுதானப்பா பண்ணினேன் தம்பி, நான் உனக்கு நல்லதான்பா தம்பி பண்ணேன் அப்படி நீ சொல்லி 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 அவனை போய் நீ வந்து கரெக்ட் பண்ணலாம். அவன் அப்ப என் கூட வந்துருவான், அவன் எப்ப என் கூட வந்துருவான்னு சொல்லி நீ பிளான் போட்டிருக்கான். உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கிற போற நேரம், உன் பலவீனத்துலதான் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். உன் பலத்தினால முடியாத அவர் பலத்தினால முடியும் காட்டுவாரு உனைய வச்சு. உன் பலத்தில முடியாது தம்பி, உன் திறமையில முடியாது, உன் படிப்புனால முடியாது, அவர் செய்து காட்டுவார். ஏஐ டெக்னாலஜினால முடியாத ஒன்றை அவர் செய்து காட்ட வல்லவராய் இருக்கிறார். அப்பவே அவர் ஏஐ டெக்னாலஜி பண்ணிட்டாரு. வானத்தையும் பூமியும் படைச்ச பெயர், மண்ணினால மனுஷனை படைச்சார்ல, அப்பவே ஏஐ டெக்னாலஜி அவர் தாண்டி போயிட்டார். அவர் அல்டிமேட்டுங்க, அல்டிமேட்டு. ஓகேவா? விட்டுட்டு போன உறவுகள் நினைச்சு கவலைப்படாத.
கர்த்தரை நோக்கி பாரு, அவருக்கு இடம் கொடுவோம் வாழ்க்கையில. நீ அந்த உறவுகளுக்கே அவங்களுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுனா உன் பலத்தினால முடியாது, உன் பலத்தினால முடியாது. நீ என்னதான் சொன்னாலும், நீ என்னதான் பண்ணினாலும் உன் பலத்தினால முடியாது. அவன் நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டான் பேதுரு, அவன் பலத்தை வச்சு நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டான். மீன் ஒன்னாகப்படவில்லை. ஏன்னா அவன் கஷ்டப்பட்டான். அவனை விட்டு மீன் தொலை தூரத்துலதான் போச்சு தவிர அந்த வலையில ஒரு மீன் ஆகப்படவில்லை. ஒரு உறவு கூட அவனுக்காக வந்து நிக்கல, ஒரு உறவு கூட அவனுக்காக வந்து நிக்கல. இந்த நேரத்தில் ஒரு உறவு கூட இல்லாம நிக்கிற தருவாயில இயேசுவை நோக்கி பாரு, அவரை ஒரு உறவை உன் வாழ்க்கைக்குள்ள விடு. அவர் ஒரு உறவை உன் வாழ்க்கைக்குள்ள வந்தா விட்டுட்டு போன உறவுகள் எல்லாம் உன்னிடத்தில் திரும்பி வந்துதான் சேரும். விட்டுட்டு போன அனைத்து உறவுகளும் உன்னிடத்தில் வந்து சேரும். இந்த நேரத்தில் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன்னை விட்டு தூரமாய் சென்ற உறவுகள் எல்லாம், உன்னை வேண்டாம் என்று சொல்லி உறவுகள் எல்லாம், உன்னை புறக்கணித்த உறவுகள் எல்லாம், அந்த உறவுகள் உன்னிடத்தில் வந்து சேரும். உன்னிடத்தில் வந்து சேரும். அந்த உறவுகள் எல்லாம் உன்னிடத்தில் வந்து சேரும். வேணா சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதே உறவை திரும்பி அவர் கூட்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த உறவு திரும்பியும் உன்னிடத்தில் வந்து சேரும். அது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, உன் வேதனையை அவர் அறிந்தவர், உன் கண்ணீரை அவர் கண்டவர். சோ எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் கடவுள், எல்லாத்தையும் அறிந்தவர், சகலத்தையும் அறிந்தவர். அவரு உன்னைய பற்றி இன்ச்சா, அதாவது தாயோட கருவில நீ உருவாடுவதற்கு முன்னாடியே உன்னைய பேர் சொல்லி அழைத்தவர் அவர் ஒருவரே. சோ நீ எந்த விஷயத்துக்கு கஷ்டப்படுவ, எப்படிலாம் நீ கஷ்டப்படுவ, என்னென்ன பண்ணாலும் நீ கஷ்டப்படுவ அப்படின்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். சோ உன்னுடைய உறவுகளை அவர் திரும்பவும் உன்னிடத்தில் கூட்டி சேர்ப்பார். உன்னுடைய உறவுகள் எல்லாத்தையும் அவர் திரும்பி இடத்துல கூட்டி சேர்ப்பார். எத்தனை உறவுகள் போயிருந்தாலும் பரவாயில்ல, அது மண்ணுக்குள்ளேயே போயிருந்தால் முக்கியமான மேட்ரு, அது மண்ணுக்குள்ளேயே போயிருந்தாலும் பரவாயில்ல, அது முடிந்த அவர் உன்னிடத்தில் எழுப்ப அவர்னால் முடியும். அந்த மண்ணுக்குள்ள போய் இந்த உறவுகளையும் அவர்னால எழுப்ப முடியுமா? கல்லறைக்குள்ள புதைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அவர் தட்டினால் என்றிருக்குமாறு. இந்த நேரத்துல கூட அவர் உனக்காக கல்லறையை தட்ட ஆயத்தமாயிருக்கிறார். விசுவாசிக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? அவர் உனக்காக கல்லறையை தட்டி ஒன்றைக்கு அவர் ரெடியா இருக்காரு, எழுப்பி விட அவர் ரெடியா இருக்காரு. நீ விசுவாசிக்க நீ ரெடியா இருக்கியா? அவர் மண்ணில் படித்திருக்க எல்லா உறவுகளையும், அதாவது மண்ணிற்கு சென்ற உன்னுடைய எல்லா உறவுகளையும் அவர் தட்டி எழுப்ப ரெடியா இருக்காரு. விசுவாசிக்க நீ ரெடியா இருக்கியா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சோ இந்த நேரத்துல நீ விசுவாசிக்க அவருடைய மகிமை இன்னும் அதிகமா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். விசுவாசம் உள்ளவனாயிரு. ஓகே கைஸ், உங்களை விட்டுட்டு போன எல்லா உறவுகளும் உங்கள் இடத்துல திரும்பி வரப்போற டைம். சோ எந்த உறவு போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. உறவுகளுக்கு பின்பாக ஓடாதீர்கள், சொந்தங்களுக்கு பின்பாக ஓடாதீர்கள். சொந்தங்கள் உங்களை தேடி வருகிற நாட்கள், சொந்தக்காரர்கள் உங்களை தேடி வருகிற நாட்கள். எத்தனை சொந்தங்கள், எத்தனை பந்தங்கள் உங்களை விட்டு சென்றிருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்தில் ஆண்டவர் சொந்தக்காரரா நீ கூப்பிடும் போது, அதாவது அவரை சொந்தக்காரரா உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க இன்வைட் பண்ணும் போது, உங்களை விட்டு சென்ற சொந்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள் வந்து தீரும். அவரை சொந்தக்காரனா நீங்க வச்சுக்கோங்க, அவரை சொந்தக்காரனா கூப்பிடுங்க, அவரை ஒரு சொந்தக்காரரா உங்க வாழ்க்கைக்குள்ள இன்வைட் பண்ணுங்க. அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவரை இங்க இன்வைட் பண்ணா அந்த வலைய போடுறான். அவர் போட்ல உட்கார்ந்து இருக்காரு, இப்ப வலைய போடுறா பேதுரு சொல்றாரு. அவன் போடுறான், போட்டு உடனே எல்லா விட்டு போன மீன்கள் எல்லாமே வந்துருச்சுங்க, எல்லா மீன்கள் வந்துருச்சு. அதே போலதான் ஆண்டவர் சொல்றத நம்புங்க. ஆண்டவரை உங்க போட்ல உட்கார வைங்க, அதாவது உங்க வாழ்க்கைக்குள்ள அவரை விடுங்க. உங்க வாழ்க்கையில அவருக்கு இடம் கொடுங்க. இடம் கொடுக்கலாம். விட்டுட்டு போன அனைத்து உறவுகளும் உங்களை தேடி வரும், விட்டுட்டு போன அனைத்து சொந்தங்களும் உங்களை தேடி வரும். அது எத்தனை சொந்தங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அது மண்ணுக்குள்ளேயே புதைந்து இருந்தாலும் பரவாயில்லை, அதை திரும்பவும் எழுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். ஓகே கைஸ், விட்டுட்டு போன எல்லா உறவுகளும் உங்களிடத்தில் திரும்பவும் வந்து சேரும். எதற்காகவும் கவலைப்படாதீர்கள். உறவுகளுக்கு பின்பாக ஓடாதீர்கள், சொந்தத்திற்கு பின்பாக ஓடாதீர்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையில இடத்தை கொடு.
இடத்த கொடு. நீ இடத்த கொடுக்கும்போது தான் அந்த உறவுகள் எல்லாம் உன்னிடத்தில் வரும். அதை நீ ருசிப்ப பாரு. இயேசுக்கு தான் நான் இடம் கொடுத்தேன், ஆனால் இவங்களை கண்டுக்கவே இல்லை ஆண்டவரே. ஆனால் இவங்க திரும்பி என்கிட்டயே வராங்க ஆண்டவரே. ஆனால் நான் முன்னாடி இவங்களையே தேடி தேடி போவேனா, அவங்க என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, என்னை கண்டுக்கவே மாட்டாங்களா, என்னை விட்டுட்டு போவாங்களா, அப்பெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஆண்டவரே. ஆனால் நான் இப்போ உங்களை நோக்கி பார்த்துருக்கேல, நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கீங்களா ஆண்டவரே. நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தனால நான் அவங்களை கண்டுக்கிறது இல்லை ஆண்டவரே. ஆனால் அவங்க என்னை தேடி தேடி வர நாட்கள் வந்து விட்டது ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதிக்கும். எதற்காகவும் கவலைப்படாதீங்க. விட்டுட்டு போன உறவுகள் எல்லாம் உங்களிடத்தில் திரும்பி வந்து தான் சேரும். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். இயேசுப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட இயேசுப்பா எங்களை விட்டுட்டு போன எல்லா உறவுகளும் தீர்க்க தரிசனமாக அதை நீங்கள் வரும்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, அதை நம்புகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா எங்களை விட்டு சென்ற அனைத்து உறவுகளையும் எங்களை திரும்பி கூட்டி சேருங்க ஆண்டவரே. சொந்தங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அது மண்ணிற்குள்ள புதைந்தவர்களாக இருக்கட்டும், உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு அந்த அதிசயத்தை செய்து காட்டுங்க ஆண்டவரே. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த காரியங்களை செய்து எங்களை வியக்க வைங்க ஆண்டவரே. அதாவது மண்ணிற்குள்ள புதைந்து கிடக்கிற எங்கள் சொந்தங்களை, எங்கள் உறவுகளை நீங்கள் மீண்டும் எழுப்பி அந்த கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்து எங்களை வியக்க செய்யுங்க ஆண்டவரே. எங்களை வியக்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. விட்டுட்டு போயிட்டாங்க, உறவுகள் விட்டுட்டு போயிருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அவர் நினைத்தால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அதாவது மண்ணிற்குள்ளே புதைந்திருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நினச்சா கல்லறையை தட்டி எழுப்ப முடியும். கல்லறை இல்லை பிரதர், மண்ணு தான் பிரதர் அப்படின்றீங்களா? அப்படின்னாலும் மண்ணை அப்படி செஞ்சு விடுவார், இப்படி தூசியை தட்டி விடுவார். அந்த மண்ணு ஃபுல்லாக வெள்ளைக்கு அவங்க அப்படியே எந்திரிச்சு நிற்பாங்க. உங்களை பார்ப்பாங்க, ஐயோ எப்படி இருக்க மகளே, எப்படி இருக்க மகனே அப்படின்னு சொல்லி உங்களை கேட்பாங்க. ஓகேவா? ஆண்டவர் நினைத்தால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் அவர் அதிசயங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய். அடுத்த செக்ஷனில் சந்திப்போம். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.